ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி ஷேடோ கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காஸ்ட் ஷேடோ. ஸோ நீங்கள் இந்த ஃபோட்டோஷாப் லேயரில் ஒரு பர்சன் ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயர் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட் இந்த பர்சனோட இமேஜ் மட்டும் இருக்கும். இந்த பர்சனோட ஷேடோ எப்படி ஒரு லைட் சோர்ஸ் மேலே இருந்து மேலே ஆப்ஜெக்ட் மேலே உள்ளதுன்னா எப்படி கீழே இந்த ஷேடோ காஸ்ட் ஆகுதுன்னு நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு லேயர் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த லேயர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணுறேன். லேயருக்கு ஷேடோ அப்படின்னு வைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இந்த லேயர்ல பர்சனோட இமேஜ் இருக்கு. அதை வந்து கண்ட்ரோல் பிளஸ் கிளிக் பண்றோம். இந்த லேயர் கிளிக் பண்ணும்போது செலெக்ஷன் ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு தெரியும், டாட்டர் லைன்ஸ் அப்படியே மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இந்த ஏரியா லேயர் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க மேல இருக்கிற காஸ்ட் ஷேடோ லேயரை செலக்ட் பண்ணிட்டு நீங்க பிளாக் ஃபில் பண்ணும், பிளாக் கலர். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க இங்க போயிட்டு பெயிண்ட் பக்கெட் டூல் எடுத்துக்கோங்க. ஆர் ஜி கீபோர்டு ஜி பிரஸ் பண்ணுங்க. எடுத்துட்டு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா பிளாக் ஷேடோ பிளாக் ஃபில் பண்ணிட்டோம். பண்ணிட்டு ஓகே. இப்போ ஷேடோ எப்படி இருக்கும்? இதே ஹியூமன் ஃபிகர் கீழே வந்து காஸ்ட் ஆயிருக்கும், கீழே ஷேடோ இருக்கும். ஸோ அதை கிரியேட் பண்ண போறோம். இந்த காஸ்ட் ஷேடோ லேயர்ல இப்போ ஷேடோ இருக்கு. செலக்ட் பண்ணிட்டு எடிட் போங்க, ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் இல்லாட்டி கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா செலெக்ஷன் ஆயிரும். செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு ஆல் பாயிண்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு எல்லா கார்னர்ஸ்லையும். ஸோ மிட் பாயிண்ட் மேலே செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணும்போது கீபோர்ட் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஆரோ மாதிரி சேஞ்ச் ஆகும். அப்போ மவுஸ் கீபோர்டில் கிளிக் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணாம ரிலீஸ் பண்ண வேண்டாம். ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே மூவ் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க எப்படி ஷேடோ இருக்கும்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி வைக்கிறேன். லைட்டாக மூவ் பண்ணிக்கிறோம். ரிமூவ் பண்ணியாச்சு ஷேடோ. என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காஸ்ட் ஷேடோ லேயரை இந்த பர்சனோட லேயருக்கு கீழே மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒரு ரியலிஸ்டிக் ஷேடோ மாதிரி நம்மளுக்கு தெரியறதுக்கு. ஓகே. இப்போ ஷேடோ ஷார்ப்பா டார்க்கா இருக்கு. பட் ரியலிஸ்டிக் ஷேடோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைல்டா பிளர்டா இருக்கும். ஸோ நம்ம இந்த ஷேடோ லேயருக்கு ஒரு பிளர் எஃபெக்ட் கொடுக்க போறோம். ஸோ நான் ஃபில்டர் போய்க்கிறேன். போயிட்டு பிளர் Gaussian blur 3.5 கொடுத்தாச்சு. என்ன கம்மி பண்ணிக்கலாம் 2.8 கொடுத்து ஓகே கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஷேடோ பார்த்தீங்கன்னா டார்க்கா வேண்டாம், மைல்டா இருக்கணும்னா ஒபாசிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. ஒபாசிட்டி இங்க மேல முடிச்சு லெஃப்ட் ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஓகே. இது மைல்ட் ஷேடோ. உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல், இது டெரிஸ்டிக் ஃபீல் வருது. இப்போ ஷேடோஸ் வந்து போக போக அப்படியே மைல்டா மறைஞ்சு போற மாதிரி இருக்கும் ஃபீல் பண்ணீங்கன்னா லேயர் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு மாஸ்க் அப்ளை பண்ணுங்க. கீழே இங்க வந்து மாஸ்க் இருக்கும், ஆட் லேயர் மாஸ்க் இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா மாஸ்க் அப்ளை ஆனோன்னா இது ஒரு ஒயிட் லேயர் ஆட் ஆயிரும். அந்த லேயர் பக்கத்துலேயே ஒரு சின்ன செயின் மாதிரி கிரியேட் ஆகி ஒரு ஒயிட் லேயர் ஆட் ஆயிரும். ஸோ மாஸ்க் லேயர் செலக்டடா இருக்கும். உங்களுக்கு 4 கார்னர்ஸ்ல செலெக்ஷன் ஆயிருந்தா இந்த மாதிரி ஒயிட் ஸ்பாட் மாதிரி தெரியும். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏரியாவை நம்ம லைட்டா அழிச்சோம்னா போக போக கிராஜுவலா அது அழியிற மாதிரி மறையிற மாதிரி தெரியும் ஷேடோ. அதுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்க பிரஷ் டூல் இங்க பாத்தீங்கன்னா இந்த பிரஷ் டூல் செலக்ட் பண்ணலாம். ஆர் பி பிரஸ் பண்ணீங்கன்னா பிரஷ் டூல் வந்துடும். ஸோ பிரஷ் டூலோட சைஸ் வந்து நீங்க மாத்தலாம். எப்படி மாத்தலாம்னா ஒன்ஸ் இங்க போயிட்டு பிரஷ் டூலோட சைஸ் இங்க நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர் பிராக்கெட் கீபோர்ட்ல பிராக்கெட் ஓபன் ஆர் க்ளோஸ் பிராக்கெட். ஓபன் பிராக்கெட் பிரஸ் பண்ணீங்கன்னா சின்னதாகும் பிரஷ் டூலோட சைஸ். க்ளோஸ் பிராக்கெட் பிரஸ் பண்ணீங்கன்னா பிரஷோட சைஸ் பெருசாகும். இந்த சைஸ் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஷேடோவோட தலை ஏரியால கிளிக் பண்ண போறேன். ஸோ
ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளோ வந்து 75% வச்சுருக்கோம். லைட்டாக அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு நீட்டாக ஒரு டீசெண்டான ஷேடோ கிரியேட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் டெக்னிக். ஃபியூ ஸ்டெப்ஸில் ஈஸியாக ஷேடோ கிரியேட் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் போடுங்க. எனி நியூ டெக்னிக்ஸ் ஃபோட்டோஷாப் டிப்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு நான் எப்படின்னு காமிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.